ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெய்னாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ரெசிபீஸாக தான் இருக்க போகுது. பொடி வெரைட்டிஸ், மாவு வெரைட்டிஸ் எல்லாம் எப்படி அரைச்சி பேக் பண்ணேன் அப்படிங்கிறது தான். ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன், போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை இந்த கண்டென்ட் தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உளுந்தங்கஞ்சிக்கான மாவு தாங்க ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். 3 படி எடுத்துக்கோங்க. நான் வந்து பேக் பண்ணி அங்கே பல்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுனால இவ்வளவு மாவு நான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் கம்மியாக உங்களுக்கு மட்டும் அப்பப்போ அரைச்சிக்கணும்னா 1 படி போட்டாவே போதும். நாங்கள் 3 படி வர்ற மாதிரி போட்டிருக்கோம். இது என்ன பண்ணணும்னா, உளுந்தை மட்டும் தனியாக களைஞ்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வறுக்கணும். அம்மா மறந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அரிசியும் உள்ளே போட்டுட்டு அவங்க அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அதை அப்படியே போட்டு எடுத்து கலக்கி விட்டுட்டேன். அம்மா அதுக்கப்புறமா வந்து, அச்சச்சோ கலக்கிட்டியா, அரிசியை மட்டும் தனியாக எடுத்துடலான்னு நினச்சனே அப்படின்னாங்க. மொத்தத்தையும் நான் போட்டு கலக்கி வச்சுட்டேன். இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக கலக்கி வச்சுட்டேன். பாவம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய சல்லடையில் போட்டு அந்த உளுந்து தனியாக அரிசி தனியாக சலித்து எடுத்துக்கிட்டாங்க. பட் நீங்கள் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. கருப்பு உளுந்து 3 படி எடுத்து நல்லா கழுவிட்டு காய வச்சிடணும். வெயில்லையே அது நல்லா காயணும். அரிசி பச்சரிசியாக எடுத்துக்கோங்க. 4 டம்ளரில் போட்டால் போதுங்க. ஒரு பெரிய படிக்கு சின்ன டம்ளர் கணக்கு 4 டம்ளர் பச்சரிசி போட்டுக்கோங்க. இது மாவு பச்சரிசி அப்படின்னு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த அரிசியை சூஸ் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் வந்து ஒன்றாவே களைஞ்சி காய வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வேலை இருந்தது சலித்து தனித்தனியாக எடுக்கிறதுக்கு. இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். தனித்தனியாகவே கழுவிட்டு காய வச்சுடுங்க வெயிலில். நான் ஏன் ரெண்டையும் ஒன்றா கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நல்லா வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறமா கருப்பு உளுந்தை மட்டும் நம்ம வறுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம அரிசியை வறுக்க வேண்டாம், வறுக்கக்கூடாது. இப்போ ஒன்றா கலந்ததுனால அம்மா என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா ஒரு சல்லடையில் போட்டு அதை பிரித்து எடுத்தாங்க. கருப்புழுந்தை மட்டும்தான் நம்ம வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா வறுக்கணும். வாசம் வர்ற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். அதுக்கு மேலே நம்ம வறுக்க வேண்டாம். அதே மாதிரி பல்க் குவான்டிட்டியில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பேட்சாக போட்டு வறுத்துக்கோங்க. ஒரேடியாக எல்லாத்தையும் போட்டு வறுத்தோம் அப்படின்னாலும் அது ப்ராப்பராக வறுபடாது. வறுத்து வச்சுருக்க கருப்புழுந்து, அரிசி வெயிலில் காய வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 20 கிராம் இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இனிப்பாக தான் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். நீங்கள் உப்பு போட்டு கஞ்சியாக குடிக்க போகிறீங்க அப்படின்னா ஏலக்காயை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இதை மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வாங்கிக்கிட்டோன்னா மாவு சூப்பராக கிடச்சிடும். இதையுமே நம்ம சலிச்சு வச்சுக்கிட்டோன்னா அந்த குட்டி குட்டி லம்ஸ் இருக்கிறது கூட இதில் இருக்காது. இன்னுமே இதில் ஹெல்த்தியஸ்ட் வெர்ஷனாக வேணும்னா பச்சரிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு சிவப்பரிசின்னு கிடைக்கும் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நாங்கள் வந்து எப்போவுமே மாவு பச்சரிசி தான் சேர்த்துக்குவோம். இது வந்து ராகி மாவுங்க. ராகி வந்து காய வைக்கிறதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸில் காட்டியிருந்திருப்பேன். அது அப்படியே காய்ஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதையுமே சலிச்சு வச்சுக்க போகிறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற ராகி மாவுக்கும் வீட்டில் இந்த மாதிரி ராகி மாவு ரெடி பண்ணி ரெண்டையுமே பக்கத்தில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு அவ்வளவு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வீட்டில் அரைக்கிற ராகி மாவுக்கு தனியாக ஒரு டேஸ்ட் இருக்கும். பசங்களுமே அதில் எது செஞ்சு கொடுத்தாலும் சீக்கிரத்தில் சாப்பிட்டுக்குவாங்க. கடையில் வாங்குகிற ராகி மாவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த லைட்டாக ஒரு கசப்பு வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கும் அது ஃபீல் ஆகுது அப்படின்னா ராகியை முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே வாங்கி நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ராகி வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு, ஆனால் 5-6 தடவை நல்லா அலசணும். அதுக்கப்புறமா வெயிலில் ஃபுல்லாக காய வச்சுருங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி வாங்கிக்கலாம். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புட்டு மாவுக்காக ரெடி பண்ண போகிறோம். இதுவுமே மாவு பச்சரிசி அப்படின்னு கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க. அந்த படி மெஷர்மெண்ட்டு தாங்க நான் வச்சுருக்கேன். 2.25 படி வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு இது வந்து கணக்கெல்லாம் கிடையாது. எவ்வளவு மாவு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா களைஞ்சிட்டு இது ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா தண்ணியை ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணிடணும். அந்த ஈர அரிசி மட்டும்தான் இருக்கணும். அதை அப்படியே கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கணும். இப்போது அந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, அரைச்சி வர்ற மாவு, அதுவுமே லைட்டாக ஈரமாக தான் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். பேட்சாக போட்டே நம்ம வறுத்துக்கலாம். அந்த மாவு நம்ம எடுத்து போடுறோம் பார்த்திங்களா, அது போடுற குவான்டிட்டியை விடவே கொஞ்சம் கம்மியாயிரும். நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகி அந்த பேனில் ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும்.
திக் பாட்டமாக இல்லை ஹெவி கடாயாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லைன்னா சீக்கிரத்தில் என்ன ஆயிரும், அந்த பேனை சுற்றி ஹீட் ஆகி கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ மாவு போடுறப்ப இந்த குவான்டிட்டி இருக்கு இல்லையா, நல்லா வறுபட்டு வர்றப்ப பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிரும். நிறைய கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதையுமே நம்ம நல்லாவே சலிச்சு எடுக்க போகிறோம். ஸோ நல்லா சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லம்ஸ் எல்லாமே தனியாக வந்துடும். அதையுமே ஒரு பவுலில் நம்ம போட்டு வச்சு கடைசியாக மிக்சியில் அடித்து அதையும் நம்ம சலிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்சாக வறுத்து நம்ம பண்ணணும். இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான், பட் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஹோம்மேடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஒதுக்கி செஞ்சு தான் ஆகணும். இந்த லம்ஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா கடைசியில், அதையும் தனியாக எடுத்து வச்சு மிக்சியில் ஒரு அடி அடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அப்படிங்கிறதும் கடைசியில் இருக்காது. சும்மா 1-2 தான் கடைசியாக மிஞ்சும். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாலாம் இருக்காதுங்க. லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கும். தொட்டு பார்த்திங்க அப்படின்னா குரணையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிற மாவு புட்டெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாவு நமக்கு ரெடியாக இருந்ததுன்னா எனக்கு புட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோமா புட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தோன்னா சுண்டல் குழம்பு ரெடி பண்ணிடலாம். எனக்கு புட்டும் சுண்டல் குழம்பும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. கண்டிப்பாக ஊருக்கு போனதுக்கப்புறமா ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது எலுமிச்சம்பழம் ஊறுகாய்க்காக எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டிருக்காங்க. லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழத்துக்கு மேலே ஏதாவது லைட்டாக டஸ்ட்டோ பூச்சியோ இருந்ததுன்னா டக்குன்னு வந்துடும். கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடாதீங்க. லைட்டாக வெதுப்பாக இருக்கிற தண்ணியை தான் நம்ம ஊற்றணும். அதை நல்லா கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இதை வந்து பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பீஸ் அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் பண்ணிக்கோங்க. பல்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். எய்தர் நீங்கள் ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதை கம்ப்ளீட் ப்ராசஸை இங்கேயே பண்ணிவிட்டு ப்ராப்பராக சீல் பண்ணி கொஞ்சம் கூட எண்ணெய் வெளியில் லீக் ஆகாத மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். சில ஃப்ளைட்ஸில் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியலங்க. நான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இந்த தடவை நான் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னா, எண்ணெயை மிதக்க ஊற்றி ரெடி பண்ண போகிறது கிடையாது. சும்மா இந்த மாதிரி உப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 நாளைக்கு ஊற விட்டு மிளகாய் பொடியெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் எல்லாம் ரெடி ஆகும். ஆனால் எண்ணெயை மட்டும் கம்மி பண்ணிடுவேன். அங்கே ஊருக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றி நான் காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா சீலிங் வந்து ரொம்ப முக்கியங்க. ப்ராப்பராக நம்ம சீல் பண்ணி எடுத்துகிட்டு போகலன்னா ஊறுகாய் ஒன்று போதும் சூட்கேஸை மொத்தத்தையும் பாழாக்கிறதுக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கொஞ்சம் லிமிட்டடான குவான்டிட்டியில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ப்ராப்பர் சீலிங் இருக்கணும். ரொம்ப பல்க் குவான்டிட்டியில் நிறையாலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நல்லா வேக்கம் சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட போதும். உங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் லிமிட்டட் குவான்டிட்டியில் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த தடவை எண்ணெய் எல்லாமே அங்கே போய் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த தடவை கொஞ்சம் வெளியிலையுமே கடையில் ஊறுகாய் வாங்கியிருக்கேங்க. அது நான் சூட்கேஸ் பேக் பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். சும்மா ஒரு 2 பாட்டில் வாங்கியிருக்கேங்க. ஏன்னா பாவம் இந்த தடவை அம்மாவுக்குமே கொஞ்சம் டைம் கிடைக்கலங்க தொக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. புளியோதரை நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போக தான் போகிறேன். பட் மற்ற ஊறுகாய் தொக்கெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணலை. இப்போது கறிவேப்பிலை பொடி ரெடி பண்ணுறதுக்கு கறிவேப்பிலையை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடணும். கழுவுறதுமே அந்த இலையெல்லாம் தனியாக உருவிட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா அது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. சொதன்னு போயிடும். அந்த குச்சியோடையே இருக்கும் இல்லைங்களா, மரத்துலேருந்து அப்படியே தான் பறிச்சுட்டு வந்தோம். அந்த குச்சியோடையே அலசி கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் விட்டுருங்க. சீக்கிரமாகவே தண்ணியெல்லாம் உணர்ந்துடும். அதுக்கப்புறமா இலையை உருவிட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு வறுக்கணும். கையில் வந்து இப்படி எடுத்து கசக்கணுன்னா அப்படியே நொறுங்கி போகணும் பொடி பொடியாக. அந்தளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயே இதெல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாலாம் பொடி பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக திப்பியாக இருந்தாலுமே கருவேப்பிலை பொடி நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்டாக எல்லா ரெசிபீஸுக்குமே கருவேப்பிலை பொடியை சேர்த்துப்பேங்க. கருவேப்பிலை இருந்தாலுமே இந்த பொடியும் நான் சேர்த்துக்குவேன். பொடி இட்லி ரெடி பண்ணும்போது, அதுக்கப்புறமா நான்வெஜ்ஜெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, சிக்கன் மட்டனுக்கு கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலை தூவோம் இல்லையா, அப்போது இந்த கருவேப்பிலை பொடியும் தூவி பாருங்கள். வேறு லெவல் ஃப்ளேவராக இருக்கும். இது காஞ்ச சின்ன வெங்காயம். இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணணும்னு ஒரு ஷார்ட்ஸில் கூட காட்டியிருந்திருப்பேன். சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு கழுவிக்கணும். கழுவினதுக்கப்புறம் துணியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ட்ரைடு ஸ்மால் ஆனியன் கிடச்சிரும். ஆனால் நீங்கள் நிறைய செஞ்சால் மட்டும்தான் இந்தளவுக்கான குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதுவுமே நிறைய ரெசிபீஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். அது யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வீடியோஸில் காட்டுறேன். இந்த தடவை நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை தான் இல்லைங்களா, நல்லா காற்று எடுக்கிற சீசன். அதனால் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த காய வைக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. அதனால தான் வீடியோ வந்து எடுக்க முடியலை. மிளகாயுமே பார்த்திங்கன்னா வரமிளகாயெல்லாம் அப்போ நல்லா வெயில் அடிக்கிறப்பவே காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் அதையுமே என்னால் வீடியோஸில் கவர் பண்ண முடியல.
அம்மா இந்த பக்கம் இதெல்லாம் வறுத்து கொடுத்தாங்கன்னா அப்பா மிஷினுக்கு கொண்டு போய் அதெல்லாம் அரைச்சி வாங்கிட்டு வந்து கவரில் பேக் பண்ணிடுவார். பேக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தான் பால் கடை, அதை ஃபுல்லாக போய் சீல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஒரு பேப்பர்லேயும் அது என்ன பொடின்னு எழுதி ஒரு ஜிப்லாக்கில் போட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிடுவார். அதனால் அதை தாண்டி எந்த பொடியும் வெளியில் வராத அளவுக்கு தான் இருக்கும் சீலிங் எப்போவுமே. அதுதான் பண்ணிகிட்ருக்காரு. வெந்தய பொடிக்காக தான் வெந்தயத்தை வறுத்துட்ருக்காங்க அம்மா. இங்கே மல்லி இருக்கு இல்லைங்களா, ஒரு 3 கிலோ மல்லி வாங்கிட்டு வந்து வெயில்லையே நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கண்டிப்பாக கடாயில் போட்டு நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் நிறைய நாளைக்கு வரும். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புக்கல்ல கூட போட்டு வறுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ தனியா பொடிக்கு தனியாக வறுத்து வச்சாச்சு. சீரக பொடிங்க இது. சீரகத்தையுமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சீரகத்தை போட்டு கொஞ்சம் உப்புக்கல்லையும் போட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். அதையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். வெந்தயத்தையுமே இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சீரகம், வெந்தயம், மிளகு இது எல்லாமே அங்கே தீந்து போச்சுன்னா நான் வாங்கி அங்கேயே பவுடர் அரைச்சிக்குவேன். பட் இங்கேருந்து போகும்போது கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டும் போய்க்குவேன். இப்போது சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை மட்டும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நிறையா டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். 1.5 கிலோ கொத்தமல்லி இதை வந்து பேட்சாக போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் 1.5 கிலோ மல்லி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கிலோ வரமிளகாய் தேவைப்படுங்க. 2 கிலோ வரமிளகாயை வெயில்லையே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வறுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் முன்னாடியே காய வச்சு எடுத்து வச்சதுனால தான் இப்போ வீடியோவில் நான் காட்டலைன்னு நீங்கள் சேர்க்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வரமிளகாய் 2 கிலோ சேர்த்துக்கணும். சீரகம் 300 கிராம் அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் பொடிக்கும் கறி மசால் பொடிக்குமான மெஷர்மெண்ட்ஸை டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க. சீரகத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து மிளகு இருக்குது இல்லைங்களா, அது 200 கிராம் எடுக்கணும். சீரகம் 300 கிராம்னா மிளகு 200 கிராம் எடுத்தால் போதும். இல்லைனா ரொம்ப காரமாயிரும். உங்களுக்கு இந்த காரம் எல்லாம் கம்மியாக தான் போட்டுக்குவீங்கன்னா மிளகு, வரமிளகாய் எல்லாம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு நார்மலான காரமாக இருக்கும். மிளகு 200 கிராம் எடுத்து அதையும் வறுத்தாச்சு. விரலி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அது 100 கிராம் எடுத்து லைட்டாக 1-2 தட்டிக்கோங்க. ஏன்னா மிஷின்லேயே அரைச்சாலுமே திப்பி ஆயிரும். அதனால் 1-2 தட்டி அதையும் வறுத்து போட்டுக்கோங்க. வெந்தயம் 100 கிராம் சேர்த்து வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு 100 கிராம் போட்டு வறுத்துட்டு கூடவே கருப்புளுந்தையும் 100 கிராம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதை வறுத்து எடுத்துட்டு கடுகு ஒரு 50 கிராம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கடுகெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும், சத்தம் நல்லா கேட்கும். அது வரைக்குமே வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை ஒரு 2 கையளவு போட்டு வறுத்துக்க போகிறோம். ஒரு கையளவுக்கு கல்லுப்பையும் கூட சேர்த்து வறுத்துக்கோங்க. இது உப்பு சேர்க்கறது அந்த பொடியோட ஷெல்ஃப் லைஃப்பை அதிகமாக்கறதுக்காக தான். பெருங்காயம் 100 கிராம் தேவைப்படும். இதையுமே நல்லா வறுக்கணும். கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி கையில் பிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி க்யூப்ஸாகவும் கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் இப்படி கூட வாங்கிக்கலாம். இதை ரெண்டையுமே கலந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்டியிருக்கேன். ஒரு 2 சொட்டு 3 சொட்டு எண்ணெய் கண்டிப்பாக விட்டு தான் பெருங்காயத்தை வறுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா உப்பி வருங்க. அது வரைக்கும் வறுத்து இதையும் அதில் சேர்த்துருங்க. இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா வரமிளகாய் 2 கிலோ இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கூட சேர்த்து நம்ம சாம்பார் பொடி அரைச்சி வாங்கிக்கலாம். இனி அடுத்து கறி மசால் பவுடர். நாங்கள் கறி மசால்னு சொல்லுவோம், சிலர் வந்து குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி 1.5 கிலோ தேவைப்படுங்க, வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்குமே வரமிளகாய் 2 கிலோ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். வரமிளகாயை மட்டும் வறுக்கலை, வெயிலில் தான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். மிளகு 200 கிராம், சீரகம் 300 கிராம், சோம்பு 300 கிராம், கசகசா 100 கிராம் எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். பட்டை 50 கிராம் சேர்த்துருக்கோம். கிராம்புமே உங்களுக்கு காரம் வேணும்னா 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இல்லை காரமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 25 கிராம் மட்டும் போதும். ஸ்டார் அனைஸ் 25 கிராம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒன்றா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் 25 கிராம் சேர்த்துட்டு ஜாதிக்காய் ஒரு காய் எடுத்து நல்லா இடித்து அதையும் சேர்த்துக்கலாம். கல்பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் 5 கிராம் இருந்தால் போதும். கல்பாசி, பிரிஞ்சி எல்லாம் கடைசியாக சேர்த்துக்கலாம், ஏன்னா அதெல்லாம் சீக்கிரமாக வறுபட்டு கருகி போயிடும். அதுக்கப்புறம் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு சின்ன பூ மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக போட்டுட்டோன்னா ரொம்ப ஓவர் பவர் ஆயிரும். இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். உங்களுக்கு 1/4 கிலோ வேண்டான்னா 100 கிராமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால என்னென்னா குழம்புக்கு ஒரு திக்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த பவுடர் சேர்த்தாவே போதும், கொஞ்சம் குழம்பு திக்காக வந்துடும். அதுக்காக தான் முந்திரி பருப்பு சேர்க்குறது. இப்போ இது எல்லாத்தையும் ஆற விட்டு வரமிளகாய் 2 கிலோவையும் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சி வாங்கிக்கலாம். இனி அடுத்து பிரியாணி மசாலா பவுடர் அரைக்கணும். கரம் மசாலா அப்படின்னும் சொல்லுவாங்க.
இது வறுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க, லைட்டாக சூடானா போதும். அதனால் ஒரு பேனில் 1/4 கிலோ அளவுக்கு பட்டை, 200 கிராம் ஏலக்காய், ஸ்டார் அனைஸ் 50, கிராம்பு 50, சோம்பு 100 கிராம், கல்பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாமே 5 கிராம் இருந்தால் போதும். ஒரே ஒரு ஜாதி பத்திரி. இதை ரொம்ப போட்டு வறுக்கக்கூடாதுங்க. நான் சொன்ன மாதிரி லைட்டாக சூடானா மட்டும் போதும். அதனால் பிரிஞ்சி இலையை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்குமே ஜாதிக்காய் தேவைப்படும். ஒரு காய் எடுத்து நல்லா இடித்து நம்ம அது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போது இது ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி மசாலா ரெடி ஆயிரும். இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஈஸியாக அரைச்சிக்கலாங்க. மிஷினில் கொடுத்து அரைக்கிறதையும் போய் எல்லாம் அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. 2 தனி மிளகாய் தூள்னு தெரியுது பார்த்தீங்களா, அதில் டார்க்காக லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், இது காஷ்மீரி மிளகாய். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரெகுலர் மிளகாய் தூள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கறி மசால் பவுடர். அதுக்கப்புறம் அந்த முன்னாடி பிளேட்டில் இருக்கிறது தனியா பொடி. இது வந்து 2மே சாம்பார் தூள். மேலே ஒரு கவரில் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அது பிரியாணி மசாலா. ஸோ இது எல்லாமே இனி பேக் பண்ணுற வேலை இருக்குது. நான் சீரகத்தூளையும் வெந்தயத்தூளையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனி அடுத்து வர லாங் வீடியோவில் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக காட்டிடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரிங்க, நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? டாடா, பாய்.